ஸோ அடுத்து அஜித் அவர்கள் சார், அவர் வந்து விளம்பர படங்களில் நடிக்க போகிறாரு அப்படின்னு இந்த செய்தியை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக்கு. இது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி. ஏன் விளம்பரம் அண்ட் என்ன விளம்பரம், அதை பற்றி சொல்லுங்கள் விரிவாக எங்களுக்கு. இல்லை, அஜித் வந்து சில கோட்பாடுகளை வச்சுருக்காருங்க. அது அவசியம் இல்லாத கோட்பாடுகள் தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு நடிகர் விளம்பர படத்தில் நடிப்பதில் என்ன தவறுங்கிறேன். நீங்கள் ஒரு மதுபான விளம்பரத்தில் நடிக்கிறது தவறு, ஒரு சூதாட்ட விளம்பரத்தில் நடிக்கிறது தவறு, ஒரு காப்பித்தூள் விளம்பரத்துலேயும் ஒரு ஜவுளி கடை விளம்பரத்தில் நடிக்கிறதுல என்ன தவறு? அது என்ன இந்த சமூகத்தை கொண்டு போய் குப்பையில் கொட்ட போகுது? கிடையாது. இல்லை, அப்போ நான் வந்து நடிக்க மாட்டேன், எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு ஆரம்ப காலத்தில் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கி அதெல்லாம் சொன்னதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு வியப்பாக இருக்குது, என்னடா அது இவரே விளம்பர படத்தில் நடிக்கிறான்னு. ஏன் சொல்லணும்? சொல்லாமலே இருந்திருக்கலாமே. நீங்கள் செய்ய போகிறது தவறு கிடையாது. இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து இதில் நடித்தார், ஆன்லைன் ரம்மியில் நடித்தார். அவருக்கு காவல்துறை வந்து ஒரு என்கொயரி பண்ணும்போது என்ன சொன்னார், இது இப்படி போகும்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ அறிவு சார்ந்த விளையாட்டுன்னு நினச்சி இதில் வந்துட்டேன், பட் இது சூதாட்டம்ங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, சாரின்னு சொல்லிட்டு போயிட்டார்.